பெருசு ஒரு வழியாக கதையை சொல்லி முடித்தது. தீனா வாய் பிளந்து விட்டிருந்தான். எதிரிலும் கல்யாண வீட்டில் ஒருவர் கூட இல்லை. ஐயா எங்கய்யா, யாரையுமே காணோம் என்று தீனா கேட்க பெருசு சிரித்தது. எங்க ஊர் கதை கேட்ட சுவாரஸ்யத்துல கல்யாண வீடே கம்மாக்கரை பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிடுச்சு. அதை நீங்க சரியா பாக்கல போல இருக்கு என்றார் பெருசு. ஓ, நீங்க கதையில சொன்ன மாதிரி பொன்னியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அப்படியே செவ்வந்தி சமாதிக்கும் போய் வேண்டிக்கணும்னு சொல்லுங்க. பின்ன ராமச்சந்திரன் படாத பாடுபட்டுலாம் மாப்பிள்ளையை பிடிச்சிருக்கான். இந்த மாப்பிள்ளையாவது நிலைக்க வேண்டாமா? அப்போ இந்த மாதிரி வேண்டிக்கலனா கல்யாணம் நின்னுடுமாயா? தீனாவின் கேள்வியின் தொனியே பெரியவரை கோபப்பட வைத்தது. என்ன தம்பி, பட்டணத்து புத்திய காட்டுறது பாத்தியா? ஐயா, நான் தப்பான அர்த்தத்துல கேக்கலீங்க. பல வருஷம் போன பிறகும் இன்னும் அந்த வெள்ளக்கார ஆவிங்க இதுக்கெல்லாம் சக்தி இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். அது எப்படி சக்தி போகும்? உசுருக்கு துணிஞ்சு ஒருத்தன் வந்து பொக்கிஷாரையை திறந்து உள்ள இருக்கிற செல்வங்கள் அம்புட்டையும் ஊருக்கு பொதுவா வைக்கிற அன்னைக்கு தான் தம்பி எங்க ஊருக்கே விடிவு. அட என்னங்க, நீங்க ஊரை விடுங்க. பொக்கிஷாரை கதவை திறந்து அதுக்குள்ள இருக்கிற தங்கம் வெள்ளிய திருடிட்டு போற ஆசையில கூட இங்க ஒருத்தர் கூடவா வரல? வந்தாங்க, திருட வந்தாங்க. ஆனா உள்ள போயிட்டு வெளியே வரவே இல்ல. அப்ப உள்ள போன யாரும் இது நாள் வரையில வெளியே வந்ததே இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு இல்ல. பெருசு சொல்லும் போதே நான் போயிட்டு வந்தேன் என்று கூறிவிட தீனாவின் நாக்கு துடித்தது. இருந்தும் அடக்கி கொண்டான். பெருசு சொன்ன கதையையும் சற்று ஓட விட்டு பார்த்தான். வரும் வழியில் ஆட்டுக்காரன் பெரியசாமி சொல்ல வந்த கதைக்கும் பெருசு சொன்ன கதைக்கும் நிறையவே வித்தியாசமும் மாறுபாடும் இருப்பது அவனுக்கு தெரிந்தது. ஒருவேளை ஆளுக்கு ஒரு கதை கூறுகிறார்களோ? எது உண்மை? உண்மையில் கோட்டை பங்களாவுக்குள் பார்த்த காட்சியில் வெல்லிங்டன் துரையும் செவ்வந்தியும் ஒருவரோடு ஒருவர் சேர்ந்திருப்பது போல பார்த்த ஒரு ஓவிய படம் அவன் நினைவுக்கு வந்தது. அப்படி பார்த்தால் செவ்வந்தி துரையுடன் உள்ளே மகிழ்ச்சியாகவே இருந்திருக்க வேண்டும். ஆனால் பெருசு சொன்ன கதையிலோ அவள் மகிழ்ச்சிக்கு சம்பந்தமே இல்லாமல் நாய் கடுத்து இருந்து போனவளாக இருக்கிறாள். எதில் நிஜம்? தீனாவுக்கு குழம்பியது. குழப்பத்தின் உச்சகட்சமாக தொடக்கத்தில் கதை சொல்லிவிட்டு பாதியில் விட்டுவிட்டு சென்ற அந்த ஆட்டுக்காரன் பெரியசாமியை தெருவில் எதிரிலே வந்து நின்றான். தீனாவை பார்த்தவன் தேகி நின்றான். பெருசு அவன் முன்னால் ஆவென்று ஒரு கொட்டாவி விட்டது. அப்படியே கல்யாண வீட்டுல போய் ஒரு காஃபி குடிச்சிட்டு வரேன் என்றும் கிளம்பினர். அவர் அகலவும் அந்த பெரியசாமி வந்து சேர்ந்து கொண்டான். என்னப்பா, நீங்க கம்மாக்கரைக்கு போகலையோ? போகணும், எப்படி போகணும்னு தெரியாது, வரீங்களா? அதுக்கு என்ன, வந்துட்டா போச்சு. ஆமா, கோட்டை பக்கம் தேங்கி நின்னீங்களே, உள்ள எட்டி பாத்தீங்களா? நடந்தபடியா ஆரம்பித்து விட்டான். ஆமா. என்னதான் ஆமாவா? அடியாத்தி, நிஜமாவா சொல்றீங்க? சரி, நான் பாக்கல, பொய் சொன்னேன் போதுமா? அட என்ன தம்பி, கோவிச்சுக்கிட்டீங்களா? நான் நம்புறேன். ஆமா, உள்ள எதையாவது பாத்தீங்களா? இத பாருங்கய்யா, நீங்க என்னை கேள்வி கேட்கறதை விடுங்க. நான் இப்ப உங்களை சில கேள்வி கேட்கட்டுமா? என்ன, தாராளமா கேளுங்க தம்பி. நான் ஊருக்குள்ள வரும்போது நீங்க சொன்ன கதைக்கும் இந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்ன கதைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குதே. ஓ, அப்ப நீங்க பெரியவர் கிட்ட கதை கேட்டீங்களாக்கும்? ஆமாம், நீங்க தான் அதை முழுச சொல்லலையே. என் கூடவே அப்பவே வந்திருந்தா சொல்லிருப்பேன். நீங்க தான் கோட்டைக்கிட்டயே நின்னுட்டீங்களே. சரி, இப்ப கேக்குறேன்னு சொல்லுங்க. ஆமா, கல்யாணத்துக்கு வந்தீங்களா இல்ல கதை கேட்க வந்தீங்களா? அந்த பெரியசாமியும் ஒரு மாதிரி தான் பேசினான். பதிலுக்கு தீனா அவனை பார்த்த பார்வையில் ஒரு கோபம் ஒளிந்திருந்தது. என்ன தம்பி மறைக்கிறீங்க? நல்ல நேரத்துல கல்யாணத்தை முடிச்சுட்டு கிளம்புங்க. எங்க ஊர் கோட்டைக்கு ஒரு கதை இல்ல, 9 கதை இருக்கு. எங்களுக்கே எது உண்மைன்னு சரியா தெரியாது. என்னது, 9 கதைகளா? ஆமாம், நாங்க குழம்பி மண்டைய பிச்சுக்கணும்னு சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கவங்க செஞ்ச சதி இது. பெரியசாமி தன் பதிலில் புதிய ஒரு தளத்திற்கு எடுத்து சென்றான். என்ன சொல்றீங்க? சுத்துப்பட்டு கிராமத்துல இருக்கிறவங்க செஞ்ச சதியா? அப்படித்தான் சொன்னாங்க, அதைத்தான் நானும் சொல்றேன். அட என்னங்க சொல்றீங்க? இப்படி பல கதைகளை கிளப்பி விடுறதுல அவங்களுக்கு என்ன லாபம்? அது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா தெரியும். கோட்டைக்குள்ள எங்கேயோ தங்கமும் வெள்ளியும் இருக்கு. அது இருக்கிற இடத்துக்கு யாராலும் போக முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா வெள்ளக்காரன் பண்ண வரி வசூல் அம்புட்டும் அந்த கோட்டையில தான் இருந்துச்சு. இது கோட்டை கிடையாது, கஜானா பேங்க்னு கூட சொல்லுவாங்க. அந்த தங்கம் வெள்ளின்னு உள்ள இருக்கிறதே எங்க ஊர்க்காரன் யாரும் போய் எடுத்துட கூடாது பாருங்க. நீங்க சொல்றது என்னையும் குழப்புதே. பெரியவர் சொன்ன கதையில தீவிரவாதிங்க வந்து அவ்வளவும் எடுத்துக்கிட்ட போயிட்ட மாதிரிதான் சொன்னாரு. அவர் மட்டும் இல்ல, யார் சொன்னாலும் சரி, பொக்கிஷம் அங்க இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லுவாங்க. அதுல மட்டும் எல்லோரும் ஒண்ணுதான். அப்போ கோட்டைக்குள்ள ஒரு புதையல் மாதிரி இருக்கிற அந்த பொக்கிஷத்துக்கிட்ட யாரும் போயிடக்கூடாது, அதுக்காகத்தான் பயமுறுத்துற மாதிரி இந்த கதைகளா? இப்படித்தான் ஒரு பத்திரிகைக்காரர் சொன்னார். உள்ள போய் எல்லாத்தையும் போட்டோ எடுத்துட்டு வந்து காட்டுறேன், எல்லாமே பொய் கதைன்னு நிரூபிப்பேன்னு சொல்லிட்டு போனாரு. ஆனா ஆள் வரவே இல்லையே.
தனிப்பட்ட ஆளுங்களை விடுங்க, அரசாங்கம் என்ன பண்ணுச்சு? அதை பொறுத்தவரை இது அதோட சொத்தாச்சே. இதை நீங்க அரசாங்க கிட்ட தான் போய் கேட்கணும். ஒண்ணு மட்டும் சொல்லிக்கிறேன் தம்பி, யார் ஆட்சிக்கு வந்தாலும் தஞ்சாவூர் பெரிய கோவிலுக்கு போக மாட்டாங்க. அப்படி போனா பதவி போயிடும்னு ஒரு பலமான நம்பிக்கை இருக்கிற மாதிரியே இந்த கோட்டைக்குள்ள வந்தாலே உருப்பட முடியாதுன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. அதுக்கு வசதியா எல்லா மூட நம்பிக்கை இந்த கோட்டையை புதுப்பித்து சுற்றுலாத்தலம் ஆக்குவேன்னு சொன்ன எங்க தொகுதி எம்எல்ஏ ஒரு கார் விபத்துல ஒரு தெரியாம நசுங்கி செத்துட்டாரு. அப்புறம் யாருக்கு தைரியம் வரும்? பெரியசாமி மறைக்காமல் மனதில் பட்டதை எல்லாம் சொல்லி முடிக்க கண்மாக்கரையும் வந்திட சரியாக இருந்தது. சிலுசிலுவென்று காற்று. கரையோரமாக ஏராளமாய் புங்கை மரங்களின் அடுக்கு மாடியில் குடியிருப்பது போல பட்சி கூட்டம். கண்மாய்க்கரை நெற்றி புருவம் போல வளைவாக இருந்தது. அந்த வளைவில் முடிவில் பெரிய ஆலமரத்தை அண்டிய நிலையில் காவி அடித்த மதில் சுவருடன் பொன்னியம்மன் கோவில் முகப்பில் கல்யாண கூட்டம் தெரிந்தது. நாதஸ்வர மேல சப்தம் அங்கேயே கேட்டது. தீனா தன் கழுத்தில் தொங்கியபடி இருந்த கேமராவினால் ஒரு புகைப்படத்தை அங்கே இருந்து எடுத்துக்கொண்டான். பெரியசாமியையும் எடுக்க போனான். இல்ல தம்பி, படம்லாம் பிடிக்காதீங்க என்று விட்டான். தீனா அந்த நொடியில் ஒரு விஷயத்தை தெளிவாகவே புரிந்து கொண்டான். நிறைய நாவல்கள் படிக்கும் அவனால் கோட்டை பற்றி வேகமாகவே ஒரு முடிவுக்கு வர முடிந்தது. திரும்பவும் பகல் பொழுதில் கோட்டைக்குள் புகுந்து அதன் மர்மங்கள் அவ்வளவையும் ஆதியோடு அந்தம் பார்த்துவிட வேண்டும் என்றும் முடிவு செய்து கொண்டவன் கோயிலையும் நெருங்கினான். கோவிலில் கிருஷ்ணனின் தங்கை மல்லிகா தன் இடுப்பில் வைத்து எடுத்து வந்திருந்த மஞ்சள் நீரால் அபிஷேகத்தை அம்மனுக்கு முடித்திருந்தாள். அங்கிருந்து செவ்வந்தியின் சமாதிக்கும் புறப்பட தயாராக இருந்தனர். சிலர் அங்கே சென்று காத்து கொண்டிருந்தனர். தீனாவும் அங்கே சென்றான். கோவிலுக்கு பக்கத்திலேயே ஒரு சிறு நந்தவனம் போல இருந்த தோட்டத்திற்கு நடுவில் இருந்தது அந்த சமாதி. செவ்வகமாய் அமைந்திருந்த சமாதியின் தலைமாட்டில் ஒரு சிறிய கூம்பு வடிவ சுவர். அந்த சுவர் நடுவில் ஒரு அகல் விளக்கு பிறைக்குள் விளக்கு எரிந்தபடியே இருந்தது. சமாதி மேல் மஞ்சள் குங்குமம் தெளிக்கப்பட்டது போல தெரிய நிறைய காய்ந்தும் காயாத பூச்சரங்கள் வேறு. தீனா ஒரு புகைப்படம் எடுத்துக்கொண்டான். எல்லோரும் அந்த நொடி அவனை திரும்பி பார்த்தனர். கிருஷ்ணனும் வந்து விட்டான். தீனா, எதுக்குடா போட்டோ எல்லாம் எடுக்கிற? இங்க அதெல்லாம் கூடாதுரா. அட என்னடா நீ, இதென்ன கோவிலா? சமாதி தானே, தயவு செஞ்சு ஆர்கியூ பண்ணாது. ஏற்கனவே பிரச்சனை. என்னடா பிரச்சனை? என்னத்த சொல்ல, எல்லாம் என் தலையெழுத்து. இந்த தலையெழுத்து காழெழுத்து புலம்பல் என்கிட்ட வேண்டாம், விஷயத்துக்கு வா என்றான் தீனா. மாப்பிள்ளை வீட்டுல இருந்து கல்யாணத்துக்கு கிளம்பும் போது மாப்பிள்ளையோட வேட்டியில தீ பிடிச்சிருச்சாம் என்றான் கிருஷ்ணா. வேட்டியில தீயா? ஆமாண்டா, அவங்க வீட்டுல இருந்து புறப்படும் போது சாமி கும்பிட பூஜை அறைக்கு போயிருக்காங்க. அங்க குத்து விளக்கு தீபம் எப்படியோ வேட்டியில பட்டு தீ பிடிச்சுக்கிச்சு. அதை உடனே ஒரு சகுன தடையா எடுத்துக்கிட்டு இந்த கல்யாணத்துக்கு வர்றதா வேண்டாம்னு அங்க ஒரே குழப்பம். கிருஷ்ணன் சொல்லி பிடிக்கும் பொழுதே அவன் குரலும் உடைந்து விட்டது. சரி, இப்ப நீ என்ன பண்ண போறீங்க? தெரியலடா, இந்த கல்யாணம் நின்னுட்டா அப்புறம் தங்கைக்கு மாப்பிள்ளை கிடைக்கிறதே குதிரை கும்பாயிடும். ஏன்டா நெகட்டிவாவே நினைக்கிற? எல்லாம் நல்லபடியா நடக்கும்டா, தைரியமா இரு. இல்லடா, உனக்கு எங்க ஊர் பத்தி தெரியாது. இங்க பசங்க குறைவு, பெண்கள் அதிகம். வெளியில தான் கட்டி கொடுக்கணும். ஆனா எங்க ஊர்ல பெண் எடுக்கவே எல்லாருமே பயப்படுறாங்க. ஒரு கொடுமை வேற. அந்த கோட்டை பயமா? அதேதான். அங்க ஒண்ணு இல்லடா, அது எல்லா கோட்டையும் போல ஒரு கோட்டை, அவ்வளவுதான்டா. இதெல்லாம் யாரும் நம்ப மாட்டாங்கடா. ஊர் நம்புறது இருக்கட்டும், நீ முதல்ல நம்புடா என்றான் தீனா. நான் நம்பல. என் தங்க கல்யாணம் இப்ப நடந்துருமா? இந்த கோயிலுக்கு நீங்க வந்திருக்கிறதே எல்லாம் நல்லபடியான நடக்கணும் தானே, அதுல என்ன சந்தேகம்? போடா, போய் கும்பிட்டு வா, நான் இருக்கேன். தீனா நான் இருக்கேன் என்று கூறியதில் இரட்டை பொருள். கிருஷ்ணனும் உருக்கமாய் செவ்வந்தி சமாதியை வணங்க சென்றான். மல்லிகா அங்கே மண்டிட்டு வணங்கி கொண்டிருந்தாள். தீனாவுக்குள் புதிதாக ஏதேதோ தீர்மானங்கள். கிருஷ்ணன் சொன்ன அந்த வேட்டி தீ சமாச்சாரம் அங்கேயும் பரவி எல்லோரும் குசுகுசுவென்று பேசிக் கொண்டிருந்தனர். ஆனா அங்கே மற்றவர்கள் போல் கூடி பேசாமல் வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் அந்த மஞ்சக்கா. தீனாவும் அவளது மையிட்ட விழிகள் கம்பி போல தன்னை குத்தல் பார்வை பார்ப்பதை கவனித்தான். சில கல்யாண வீடுகளில் இப்படி ஒன்றென்று கேசுகள் பார்வையாளவே ஆளை தின்றுவிடும். ஏதாவது தோஷம் என்றோ இல்லை ஏதாவது ஒரு காரணத்தினாலோ விலை போகாத பெண்களுக்கும் இப்படி பார்த்து குமுறுவதை தவிர வேறு வழியும் தெரியாது. தீனா கூட மஞ்சக்கா விஷயத்தில் அப்படித்தான் நினைத்தான். ஆனால் விஷயமே வேறாக இருந்தது. தம்பி, எங்க கிட்டன் ஏதாவது சொன்னானா? கல்யாணம் நிக்க போகுது தெரியுமா என்று காதோரமாக கிசுகிசுத்தபடியே வந்து நின்றான் பெரியசாமி. அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்களே, மாப்பிள்ளை வீட்டை கொஞ்சம் தயங்குறாங்கன்னு சொன்னான், அவ்வளவுதான். பாவம் கிட்டன். ஆனா இங்க விஷயமே வேற. அங்க ஒரு குட்டி நின்னுட்டு நோட்டம் விட்டுட்டு இருக்கா பாருங்க. ஆமா, நானே அவளை பத்தி கேட்கணும்னு இருந்தேன். யார் அவ? அவ பேரு மஞ்சக்கா. இப்ப அவளைத்தான் மல்லிகாவுக்கு பேசின மாப்பிள்ளை கட்டிக்க போறான். பெரியசாமி ஒரு புலனாய்வு பத்திரிகையாளன் போல சொன்னது தீனாவுக்கு நெஞ்சில் சுட்டது. என்னங்க நீங்க, உங்களுக்கு எல்லாம் இதெல்லாம் எப்படி தெரியும்? எங்க ஊர்ல இந்த மாதிரி விஷயம் எல்லாம் ரொம்பவே சகஜம். நான் தான் சொன்னேனே, சுத்தப்பட்டு கிராமத்தவங்களுக்கு
எங்க கிராமம்னாலே ஒரு மாதிரின்னு. நீங்க சொல்ற விஷயம் கிருஷ்ணனுக்கு தெரியுமா? கொஞ்ச நேரத்துல தெரியத்தானே போகுது, பாத்துக்கிட்டே இருங்க. பெரியசாமி சொன்னபடிதான் அடுத்தடுத்து நடந்தது. மல்லிகா அழுது கொண்டே அங்கிருந்து வீட்டுக்கு புறப்பட வந்தவர்களும் அப்படியே விலகி கொண்டார்கள். கண்மாய்க்கரை ஆலமர நிழலில் கையை கட்டிக்கொண்டு சோர்ந்து போய் நின்று விட்டான் கிருஷ்ணன். தீனா அவனை நெருங்கி நின்றான். கிருஷ்ணா, டேய், என்னடா என்ன நடந்துச்சு? என்னத்தடா நான் சொல்ல? நான் பயந்த மாதிரியே நடந்துருச்சு. பயந்த மாதிரியா? ஆமா, வேட்டில தீ பிடிச்சதுங்கிறதெல்லாம் ஒரு சதிடா. மஞ்சக்காவோட அப்பன் தன் நிலம் நீச்சு அவ்வளவையும் மாப்பிள்ளை பேர்ல எழுதி வைக்கிறேன்னு சொல்லி சென்டிமெண்டா வேட்டில தீ பிடிக்க வச்சுட்டானாம். அதான் அவங்களும் மாறிட்டாங்க. இவ்வளவு தூரம் வந்ததுக்கு பின்ன எப்படியா இப்படியா எல்லாம் பல்ட்டி இடிக்க முடியும்? வாடா, நானும் உன் கூட வரேன், ரெண்டுல ஒண்ணு பாப்போம். இல்லடா, சண்டை போறதெல்லாம் எல்லாம் பிரயோஜனமே இல்ல. அது எங்க தான் பாதிக்கும். சாபம் பிடிச்ச ஊர்ல பிறந்துட்டோம், எல்லாத்தையும் அனுபவிச்சு தானடா தீரணும். கிருஷ்ணன் கன்னத்தில் கண்ணீர் வடிய பேசினான். கிருஷ்ணன், அந்த சாப கதையை நான் கூட கேட்டேன். ஆனா நான் கேட்ட கதைக்கும் உள்ள கோட்டைக்குள்ள பார்த்த விஷயங்களுக்கும் ஒரு சம்பந்தமும் இல்லடா. அப்படி என்னத்தடா பார்த்த நீ? நாம என்ன அசலூர்லயா இருக்கோம்? உள்ளூர்ல தானே. நீ என் கூட வா, நான் உனக்கு கண்ணால காட்டுறேன். தீனா, வளராத. உன்னை தேடி நான் வந்தப்போ வெள்ளிராஜா குதிரையில போறத பார்த்தேன். நீ தப்பிச்சு வெளியே வந்ததே பெரிய விஷயம்டா. உனக்கு எதுவும் ஆகிடக்கூடாதுன்னு நான் வேற கவலைப்பட்டிருக்கேனேடா. வெள்ளிராஜா குதிரையில போனாரா? நான் பாக்கலையேடா. அதுதான் எனக்கும் ஆச்சரியம். நீ உள்ள போயிட்டு வந்தேங்கிறது இங்க தெரிய வந்தா அது இன்னும் ரசாபாசம் ஆயிடும். அப்புறம் உன்னாலதான் கல்யாணம் நின்னுடுச்சுன்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. கல்யாணம் நிக்க காரணம் பேராசன்னு நீதானே சொன்ன. அப்புறம் என்ன எப்படிடா சொல்லுவாங்க? நீ கோட்டைக்கு போனதாலதான் அந்த சாபம் வேலை செஞ்சு அவங்க புத்தி மாறிடுச்சுன்னு பேசுவாங்க. தயவு செஞ்சு அந்த பேச்ச விடுடா. ஒரே கோட்டை இப்படியா உங்க மனங்களை பாதிக்கும்? ஆனாலும் கொடுமைடா. கொடுமைதான். இந்த ஊரும் வேண்டாம், ஒரு இழவும் வேண்டாம், என் கூட வந்துருங்கன்னு நான் எவ்வளவோ தடவை சொல்லி பார்த்துட்டேன். 30 ஏக்கர் நிலபுலனை விட்டுட்டு எப்படி வர்றதுன்னு எங்க அப்பா திருப்பி கேக்குறாரு. விக்கலாம்னா சாபம் பிடிச்ச ஊரோட நிலம் வேண்டாங்கிறாங்க. சரி வா, வீட்டுக்கு போவோம். ஒண்ணு மட்டும் சொல்றேன், தைரியமா இரு. என் அறிவுக்கு எட்டின வரையில சொல்றேன், இங்க எந்த சாபமும் இருக்கிற மாதிரி தெரியல. சதி வேலைகள் வேணும்னா நிறையவே இருக்கு. என்னடா சதி? உங்க ஊர் ஆட்டுக்காரன் கூட சில விஷயங்கள் சரியா அனுமானிக்கிறான். ஆனா நீ என்னையே கேக்குறியே. அவன் என்னடா சொன்னான்? இத பார், இனி நீ எதுவும் பேசாத. மனச தைரியமா வச்சுக்கோ, நான் இருக்கேன் உனக்கு. தற்காலிகமாக தீனா கிருஷ்ணனுக்கு ஒரு வாய்ப்போட்டு போட்டு தரதரவென்று அங்கிருந்து இழுத்தும் சென்றான். கண்மாய்க்கரையில் இருந்து வீட்டிற்கு திரும்ப வந்து சேர்ந்த பொழுது எல்லாமே தடைகீழாய் மாறி போயிருந்தது. அதுவரை சத்தமாய் பாடிக்கொண்டிருந்த திருக்குழாய் ஸ்பீக்கர்கள் நின்று விட்டிருக்க, தெருவில் போடப்பட்டிருந்த பந்தலிலும் அவ்வளவாய் கூட்டமில்லை. எல்லோருமே அடுத்த தெருவில் இருக்கும் அந்த மஞ்சக்கா வீட்டிற்கு பக்கமாய் போய் கொண்டிருந்தார்கள். அவைகளை பார்த்த தீனாவிற்கு சினிமாவில் கூட இப்படி ஒரு விஷயம் நடக்க முடியாது என்றுதான் தோன்றியது. ஆனால் இந்த மாதிரி நேரங்களில் எல்லா கல்யாண பெண்ணும் எப்படி மனம் உடைந்து செய்யக்கூடாததை செய்து கொள்வார்களோ அதை மல்லிகா கச்சிதமாக செய்து கொள்ள பார்த்தாள். வீட்டு பின்புறமாய் உள்ள கிணற்றை நோக்கி ரகசியமாய் சென்றவள் அதில் குதித்து விட முயலும் பொழுது தீனா பார்த்து விட்டான். ஓடி போய் தடுத்தவன் அழுது முகம் சிவந்து விட்ட அவளை பார்த்து, நினைச்சேன் இப்படித்தான் கல்யாணம் நின்னு போயிட்டா வீடுகள்ல நடக்கணும்னு நினைச்சேன். நீ அதே மாதிரி நடந்துகிட்ட என்றான். அப்படி சொல்லும் பொழுது அவள் கையை பிடித்திருந்தான். ஏனோ அவளும் கையை உதறிக்கொள்ளாமல் அவனை பிடித்திருக்கட்டும் என்றும் விட்டுவிட்டாள். வீட்டில் இருந்த உறவினர்களில் சிலர் எட்டி பார்த்துவிட்டு ஓடி வந்தனர். தீனா அவர்களிடம் நடந்ததை சொன்னான். அட என்னப்பா நீ, ஏன்பா இவளை போய் காப்பாத்துன? இவ இப்படி ஏதாவது பண்ணிக்கிட்டு நல்ல விதமா போய் சேரட்டும்னு தானே நானும் கொள்ளை பக்கமே வந்து எட்டி பார்க்கல என்று அவள் அப்பா ராமச்சந்திரனே சொன்னவுடன் போது ஆடி போய் விட்டான் தேனா. ஒரு விஷயம் கூட அவன் நினைத்த மாதிரியே நடக்கவில்லை. எல்லாம் ஏட்டிக்கு போட்டியாகவும் நேர்மாறாகவும் தான் நடந்தது. அதில் இது உச்சகட்டம். கிருஷ்ணனும் இருந்தான். ஆனால் அவனும் ஏதோ மௌனமாகவே இருந்தான். நீங்களாம் மனுஷங்க தானான்னு எனக்கு சந்தேகமா இருக்கு. பொதுவா இந்த மாதிரி நேரத்துல ஒரு ஆவேசமும் கோபமும் தான் எல்லார்கிட்டையும் இருக்கும். நீங்க பேசுறத பார்த்தா இப்ப எரிச்சலா வருது. காடுல வாழ்ந்துட்டு இருக்க ஆதிவாசி கூட்டத்துக்கு கிட்ட கூட உங்களை விட மேலான நம்பிக்கைகளும் நியாயங்களும் இருக்கு. ஆனா நீங்க அவங்கள விட மோசம் என்று வாய்விட்டு வெடித்தான் தீனா. உடனேயே ஒருவர் படுவேகமாய் அவன் முன்னே வந்தார். இத பார் தம்பி, டயலாக்லாம் பேசாத. இவ்வளவு பேசுறியே, நீ இந்த பொண்ணு கழுத்துல தாலிய கட்ட தயாரா இருக்கியா என்றும் கேட்டார். தீனாவும் அதை கேட்டு ஒரு வினாடி கூட தயங்கவோ யோசிக்கவோ இல்லை. கிருஷ்ணா, போடா, போய் அந்த நாதஸ்வர வித்வானை வந்து வாசிக்க சொல்லு. மைக்கில கல்யாணம் திட்டமிட்டபடி நடந்தே தீரும்னு அறிவிப்பு வை. நான் 10 நிமிஷத்துல ரெடி ஆயிடுறேன் என்றான். எல்லோருமே அதை கேட்டு ஸ்தம்பித்து விட்டார்கள். ஒருவரிடம் கூட பேச்சு மூச்சு இல்லை. போடா, இது ஒண்ணும் நான் அவசரப்பட்டு இருக்கிற முடிவு இல்ல. தெளிவாகவே சொல்றேன். இந்த ஊருக்குன்னு சில மோசமான நம்பிக்கைகள் இருக்கு. அதை உங்களை சுத்தி இருக்கிற சிலரும் மெயின்டைன் பண்றதுலயே குறியா இருக்காங்க.
எல்லாத்துக்கும் விடையை நான் கண்டுபிடிக்கிறேன் என்றான் தீனா ஆவேசமாக. தீனா, ரொம்ப நன்றிடா. இங்க பல கல்யாணங்கள் நின்னு போயிருக்கு, ஆனா இப்படி ஒரு நண்பன் கை கொடுத்து நடந்தது கிடையாது. இதுதான் முதன் முறை என்றான் கிருஷ்ணா. இதுவே கடைசி முறையாகவும் இருக்கட்டும், பேசிட்டு இருக்காதப்போ போய் ஆக வேண்டியதை பாரு. அதுக்கு முந்தி நான் உன் தங்க கிட்டையும் அப்பா கிட்டையும் தனியா பேசணும். தாராளமா. அப்பா, மல்லிகா, நீங்க பேசிட்டு வாங்க, நான் மத்த ஏற்பாடுகளை கவனிக்கிறேன் என்றபடியே கிருஷ்ணன் ஓடினான். ராமச்சந்திரன் அதுவரை மௌனமாகத்தான் இருந்தார். அவனது தெளிவான பேச்சை கேட்டுக்கிட்டே வந்து அவன் கைகளை பிடித்தவர் சரையல் என்று காலிலும் விழுந்தார். பதறி போய் அவரை தோளை தொட்டு எழுப்பி விட்டான் தீனா. பெரியவங்க, நீங்க யார் கார்லயும் விழக்கூடாதுங்க, நாங்க தான் விழணும் என்றான். அவருடன் ஓரமாக ஒதுங்கி ரகசியமாக குரலில் கேட்டான். எனக்கு நீங்க ஒரு கேள்விக்கு மட்டும் குழப்பமில்லாம தெளிவான பதிலை சொல்லுங்க. உங்க ஊர் கோட்டைக்குள்ள நிஜமாலுமே ஊர்க்காரங்க யாருமே போறதில்லையா? ராமச்சந்திரனுக்கு பக்கென்றது. தம்பி, நல்ல நேரத்துல எதுக்கு தம்பி அந்த பாழா போன கோட்டை பத்தி பேசுறீங்க? அது பாழா போன கோட்டை இல்லை, அது ஒரு பொக்கிஷ கோட்டை. உங்க ஊரோட கம்பீரம் அது. இப்படி ஒரு கோட்டை எங்க ஊர்ல இல்லையேன்னு மத்தவங்களை நினைக்க வைக்கிற ஒரு பொக்கிஷம் அந்த கோட்டை. அது என்னவோ வாஸ்தவம் தான். மற்ற கிராமத்தவங்களுக்கு எங்க கிராமத்து மேல ஒரு பொறாமை இருந்ததுன்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதோட இங்கதான் நீர்ப்பாசனமும் விளைச்சலும் இருக்கு. சுத்துப்பட்டு கிராமத்துல எல்லாம் பொட்டல் காடுல தான் அதிகம். இவ்வளவு போதும் எனக்கு. நான் உங்க மாப்பிள்ளையா வரதுல உங்களுக்கு ஆட்சேபணம் இல்லையே. என்ன தம்பி கேள்வி இது? கல்யாணத்துக்கு பிறகு இந்த ஊரையே தலைமுழுகிட்டு நானும் என் குடும்பமும் உங்க கூட பட்டணத்துக்கே வந்துடுறோம். அவசரப்படுறீங்களே. ஒரே தூசும் தும்புமான அழுக்கு நகரவாசிக நாங்க. டிராபிக்ங்கிற ஒரு அசுரன் எங்களை தினமும் படுத்துற பாடு கொஞ்சம் நஞ்சம் இல்ல. நான்லாம் இப்படி ஒரு வயல்வெளியும் கிராமமும் கிடைக்காதான்னு ஏங்கினவன். என்ன சொல்றீங்க தம்பி? நான் இங்க எந்த ஊர்ல தாங்க வாழ விரும்புறேன். உங்க வயல் காட்டுல பசுமை புரட்சி செய்து காட்டுறேன். உங்களுக்கு ஆட்சேபனை இல்லையே. இந்த சாபம் பிடிச்ச ஊர்லயா? இது சாபம் பிடிச்ச ஊர்ல இல்ல, அதை நான் நிரூபிக்கிறேன். உங்க பேச்சே புதிரா இருக்குங்களே. அதெல்லாம் எதுவும் இல்ல. என் கூட நீங்க சில விஷயத்துல உறுதுணையா நின்னா அதுவே போதும். நான் என் உயிரை கூட இப்ப கொடுக்கிறேன், போதுமா? சந்தோஷம். நான் உங்க மகள் கிட்டையும் 4 வார்த்தை பேசிடுறனே. தாராளமா. அடுத்த சில நொடிகளில் அவன் முன் மல்லிகா. மல்லிகா, என்னை உனக்கு பிடிச்சிருக்கா? எப்பவுமே கல்யாணங்கிற ஒரு விஷயத்துல பொண்ணுங்கிறவ மத்தவங்க வச்சு விளையாடுற ஒரு பொருளா தான் இருக்கா. அவளுக்குன்னு எந்த நியாயமான உரிமைகளையும் யாரும் கொடுக்கறதே இல்ல. உங்க நகரத்திலையும் அப்படித்தானா? பரவாயில்லையே, கேள்வி கேக்குறியே. என்னை பிடிச்சிருக்கான்னு நான் கேட்டது ஒரு சம்பிரதாயத்துக்காக தான். நீ இப்ப கூட என்னை பிடிக்கலன்னு சொல்லலாம். ஐயோ, என்னங்க நீங்க? உங்களை பிடிக்கலன்னு எந்த பெண்ணுமே இந்த ஊர்ல சொல்ல மாட்டான். நீங்க நேத்து வந்ததுல இருந்தே என்கிட்ட எவ்வளவு பேர் உங்களை பத்தி விசாரிச்சாங்க தெரியுமா? அந்த அளவுக்கு இந்த ஊர் பொண்ணுங்க மிரண்டு போயிருக்கீங்களா? ஆமாம். இப்ப மட்டும் நான் தற்கொலை முயற்சிக்கு பண்ணாம போயிருந்தா நானும் போன மாசம் ஒரு கிழவனுக்கு வாழ்க்கைப்பட்ட தெற்கு தெரு பார்வதி மாதிரி ஒரு கிழவனுக்கு 2வது ஆரமா தான் வாழ்க்கைப்பட்டாகணும். மல்லிகா சொன்ன அந்த புதிய நிஜம் தீனாவை நம்பி நிறுத்தியது. ஓ, இங்க அப்படி ஒரு குடும்பமும் உண்டா? அதுதான் அதிகம். அதே போல எங்க அண்ணனுக்கு கூட நல்ல பொண்ணுங்க கிடைக்கிறது கஷ்டம். சாபம் பிடிச்ச ஊர்னு சொல்லியே ஊமை நொண்டின்னு தலையில கட்டிடுவாங்க. அதுக்குன்னு அலையவர் தானே வையாபுரிங்கிறவரு. அது யார் வையாபுரி? புது பேரா இருக்கே. நான் சாமி கும்பிடப்போ கோயிலுக்கு போனப்போ நீங்க ஒருத்தர் கூட உட்கார்ந்து கதை பேசிட்டு இருந்தீங்களே, அவர்தான். ஓ, அந்த சாபக்கதை மன்னரா? தீனா ஒரு முடிவுக்கு வந்த அந்த நிமிடமே வந்து விட்டான். மைக்கிலும் கிருஷ்ணன் குரல் கேட்டது. அது மல்லிகாவுக்கும் தீனாவுக்கும் அன்றைய முகூர்த்தத்தில் திருமணம் துளியும் மாறாதபடி நடக்கும் என்றும் கூறியது. அந்த சப்தம் மல்லிகாவின் முகத்தில் ஒரு புது பொலிவையே உருவாக்கியது. தீனாவும் தயாராகிவிட்டான். பட்டு வேட்டியும் சட்டையும் அணிந்து கொண்டு சில நிமிடங்களிலேயே மணப்பந்தலுக்கு வந்தான். அவனை பார்த்த கிருஷ்ணனின் கண்கள் ஆனந்தத்தில் கலங்கிவிட்டன. தீனாவும் செல்போனில் அப்பொழுது யாருடனோ பேசினான். கிருஷ்ணனும் திடீரென்று ஞாபகம் வந்தவன் போல அவனிடம் வந்து, தீனா, உங்க அப்பா அம்மாவுக்கு இந்த கல்யாணம் விஷயத்தை சொல்லிட்டியா என்று கேட்டான். இப்பதான் சொன்னேன். உன்னை கோவிச்சுட்டாங்களா? போடா பைத்தியம். உன் தங்கைக்கு நான் கை கொடுத்த மாதிரி எங்க அம்மாவும் எங்க அப்பாவுக்கு கை கொடுத்தவர். அப்படியா? அது மட்டும் இல்ல, எங்க அப்பா யாருன்னு தெரிஞ்சா நீ ஆடி போயிடுவ. யாருடா? வருவாரு, பார்த்து தெரிஞ்சுக்கோ. அதுக்கு முந்தி உனக்கு ஒரு முக்கியமான விஷயம். என்னடா? நான் கோட்டைக்குள்ள போயிட்டு வந்தவன்கிறது உங்க ஊர் ஆட்டுக்கார பெரியசாமிக்கு தெரியும். உன்னை விட பருவேகமா எனக்கு தகவல் தந்தவன் அவன்தான். அப்படி என்னடா தகவல் கொடுத்தான்? பக்கத்து கிராமத்துல அந்த மாப்பிள்ளையோட வீட்டுல எடுத்த முடிவு இங்க இவனுக்கு தெரிய வந்திருக்கு. ஒரு நல்ல நெட்வொர்க் இங்க வேலை செஞ்சிட்டு இருக்குடா கிருஷ்ணா. அது என்னமோ உண்மைடா. இங்க நடக்கிற எந்த ஒரு நல்லது கெட்டுமே படுவேகமா பரவிடுது. பஸ்ல ஏறி போகும்போது அந்த பஸ் கண்டக்டர் கூட என்கிட்ட கேட்டான்.
இவனுக்கு எல்லாம் எப்படி விஷயம் தெரியுதுன்னு நான் ஆச்சரியப்பட்ட கட்டங்கள் பல உண்டு. சரி, அந்த பஸ் டிரைவர் மாதிரியே நான் இப்ப சில விஷயங்களை சொல்றேன், அதிர்ச்சியடையாம கவனமா கேட்டுக்கோ. என்னடா? காதை கொண்டா, சொல்றேன். கிருஷ்ணன் காதை கொடுக்க தீனாவும் சொல்லி முடிக்க கிருஷ்ணனும் வாயை பிளந்து விட்டான். மளமளவென்று திருமண சடங்குகள் நடக்க ஆரம்பித்தன. ஊர்க்காரர்கள் அதை ஒரு அதிசயம் போலத்தான் பார்த்து கொண்டிருந்தனர். ராமச்சந்திரா, நீ யோகமான ஆளியா, அதான் இவ்வளவுக்கு பிறகும் உன் மகளுக்கு கல்யாணம் நடக்குது என்று சிலர் மனம் விட்டு சிலாகித்துக் கொண்டனர். அப்பொழுதுதான் ஒருவர், ஆமா, இந்த மாப்பிள்ள தம்பி வர்ற வழியில கோட்டைக்குள்ள நுழைஞ்சிடுச்சாமே என்று ஆரம்பித்தார். அப்படியா? பின்ன அங்க நுழைஞ்ச பாவம் தான் இந்த ஊர் பொண்ணு கிட்ட மாட்டிக்கிட்ட மாதிரி பண்ணிடுச்சு. கோட்டைக்குள்ள நுழைஞ்ச ஒருத்தனால எப்படியா உயிரோட வர முடியும்? இவனுக்கு ஆயுசு கெட்டியோ என்னவோ. கெட்டியாவது குட்டியாவது இவனும் சாக போறான். அந்த பொண்ணும் கெட்டு போகுது பாரு. கல்யாண வீடு முழுக்க இப்படி சிலர் அங்கங்கே பேசிக்கொண்டனர். ஆனால் எந்த பதில் உணர்ச்சியையும் காட்டாதபடி கிருஷ்ணனும் அவன் குடும்பத்தவர்களும் காரியமே கண்ணாயிருந்தார்கள். உச்சகட்டமாக வெளியே போடப்பட்ட பந்தலில் தீப்பிடித்ததுதான் ஆச்சரியம். பரபரவென்று மண்ணை வாரி வீசி தண்ணீரை ஊற்றி தீயை அணைத்தது ஒரு கூட்டம். ஒருவர் ஓடிப்போய் ராமச்சந்திரனிடம், ராமச்சந்திரா, நிறுத்துப்பா இந்த கல்யாணத்தை, வெளியே கல்யாண பந்தல் தீப்பிடிச்சுக்கிச்சுப்பா, இது கொஞ்சம் கூட நல்ல சகுனமே இல்லை என்று பதறினார். ராமச்சந்திரன் பதிலுக்கு அப்படியா என்று கேட்டுவிட்டு மணமேடையில் அமர்ந்திருக்கும் மல்லிகாவையும் தீனாவையும் பார்த்தார். அட, என்னப்பா இது? நான் உன் நல்லதுக்கு சொல்றேன், நீ கேட்கவே மாட்டேங்கிறியே. இந்த மாப்பிள்ளை காலத்துக்கும் உன் பொண்ணோட வாழ வேண்டாமா? அவர் அடுத்தடுத்து அஸ்திரங்களாக போட்டும் ராமச்சந்திரன் அசையவே இல்லை. மணப்பந்தலில் ஐயர் கூட மந்திரத்தை தொடர்வதா நிறுத்தி விடுவதா என்பது போல பார்க்க, ஆகட்டும் ஆகட்டும் என்று தீனாவே அடித்து கொடுத்தான். அடுத்த மாங்கல்யம் எல்லோரிடமும் ஆசி பெறுவதற்காக எடுத்து செல்லப்பட்டது. கச்சிதமாக அந்த நேரம் பார்த்து கல்யாண பந்தலுக்கு கீழே போலீஸ் ஜீப் ஒன்று வந்து தேங்கி அதிலிருந்து சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் காளிதாஸ் அவர்களும் கோட்டையூர் சப் இன்ஸ்பெக்டர் முதல் ஏட்டு வரையில் எல்லோரும் இறங்கி வந்தனர். அவர்கள் வருவதை பார்த்தவர்கள், கல்யாணம் நிற்கப் போகிறது, போலீஸ் அநேகமாக தீனாவை கைது செய்து இழுத்து செல்லும் என்றுதான் எதிர்பார்த்தனர். ஆனால் எஸ்பி காளிதாஸ் நேரா பந்தலுக்கே சென்று தீனாவுக்கு கை கொடுத்தார். அப்படியே, உங்க அப்பா போன் பண்ணினார், வந்துட்டு இருக்காராம், உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்ய சொன்னார் என்றார். அவர் அப்படி சொன்னது மல்லிகாவுக்கு ஆச்சரியம். தன் மான்விழிகளில் ஆச்சரிய படபடப்பை காட்டினாள். அவனோ மர்மமாக சிரித்தான். அப்படியே தாலியும் ஆசி சுற்று முடிந்து ஐயரிடம் வந்தது. கூட்டத்திடம் ஒரு இறுக்கம். குறிப்பாக சிலர் மெல்ல நழுவியிருந்தனர். அது எல்லாமும் பார்த்து கொண்டேதான் இருந்தான் தீனா. பார்த்தபடியே எஸ்ஐயை கூப்பிட்டு, இந்த ஊர் வெல்லிங்டன் துரை தப்பிச்சிட போறாரு என்றான். இல்ல, அவர் நாங்க வரும்பொழுது மினி பஸ்ல ஏறி எங்கேயோ புறப்பட்டுக்கிட்டு இருந்தாரு, ஒரே அமுக்க அமுக்கிட்டோம் என்றான் எஸ்ஐ. மல்லிகா காதிலும் அவ்வளவும் விழுந்தது. தன் கழுத்தில் தாலி ஏற வேண்டும், கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிய வேண்டும் என்கிற ஆசையை விட தீனா சொன்ன உள்ளூர் வெல்லிங்டன் துரை யார் என்கிற கேள்விதான் அவளுக்குள் பிரதானமாக இருந்தது. அது அவள் கண்களிலும் மின்னியது. அவனோ ஒரு ரகசிய சிரிப்பு சிரித்தான். அந்த மேடையை அவள் வாயை கட்டி போட்டிருந்தது. ஒரு வழியாக சரியான முகூர்த்த நேரத்தில் அவள் கழுத்தில் தாலியை கட்டி முடித்தான் தீனா. அப்பாடா! ராமச்சந்திரன் அண்ணாந்து உயரே பார்த்து, காப்பாற்றி விட்டாய் இறைவா என்று கன்னத்தில் போட்டுக்கொண்டார். கிருஷ்ணன் ஓடி சென்று கை குலுக்கி அப்படியே தீனாவை கண்கள் கலங்க கட்டி கொண்டான். ராமச்சந்திரன் தானே போய் குளிர்பானங்களை எடுத்து வந்து எஸ்பிக்கும் மற்ற போலீஸ்காரர்களுக்கும் கொடுத்தார். சிரித்தபடி அவர்களும் அதை வாங்கி குடித்தனர். எஸ்ஐ ராமச்சந்திரனை தனியே அழைத்து சென்று பேச ஆரம்பித்தார். சார், நாங்க கல்யாணத்துக்கு மட்டும் வரல, வேற சில விஷயங்களுக்காகவும் வந்திருக்கோம். என்ன சார் சொல்றீங்க? நீங்க இந்த ஊர்க்காரரா இருந்தும் நல்ல விதமா இந்த கல்யாணத்தை நடத்தி கொடுத்துட்டீங்க. இந்த ஊர் கோட்டை விஷயம் ரொம்ப நாளாவே ஒரு புதிரா இருந்து வந்துட்டு இருக்கு. இன்னைக்கு ஸ்பெஷல் ஆபீசர் தீனதயாளனால் ஒரு நல்ல முடிவுக்கு அது வந்திருக்கு. ஸ்பெஷல் ஆபீசர் தீனதயாளன்னா உங்க மாப்பிள்ளை தான்? என் மாப்பிள்ளை? அவர் ஒரு போலீஸ் ஆபீசர், அதுலயும் சீக்ரெட் சர்வீஸ்ல அவர் ஒரு கிங். சார், ஏன் பதட்டப்படுறீங்க? உங்க மகனுக்கு அவர் நண்பரானதே இந்த ஊருக்கு வரணும், உங்க கூட தங்கணும்ங்கிறதுக்காகத்தான். இதுக்காகவே அவர் கூட ஃபேக்டரியில வேலை சேர்ற மாதிரி சேர்ந்து நட்பை உண்டாக்கிக்கிட்டாரு. என்ன சார் சொல்றீங்க? இதெல்லாம் நிஜமா? எப்பவும் சீக்ரெட் போலீஸார் பிளான் பண்ணி புள்ளி வச்சு போடுற கோல மாதிரி அவ்வளவு தெளிவா இருக்கும். காரியம் முடியறதுக்கு முந்தி வரை எங்களுக்கே அவரை பற்றி தெரியாது. அவர் அப்பாவும் சீக்ரெட் சர்வீஸ்ல ஒரு பெரிய ஆபீசர். உங்க ஊர் கோட்டை புதிர் ஒரு பத்திரிகை ரிப்போர்ட்டர் உள்ள போய் வெளியவே வரலைங்கிற விஷயத்துலதான் எங்க டிபார்ட்மெண்ட் கவனத்துக்கு வந்தது. அப்பவே நாங்க அந்த கோட்டை நம்பிக்கைகளை கவனமா வாட்ச் பண்ண தொடங்கிட்டோம். கொஞ்சம் நம்பிக்கை சார்ந்த விஷயம்ங்கிறதுனால பொறுமையா, அதே சமயம் கூர்மையா கவனிச்சுக்கிட்டே இருந்தோம்.
எஸ்ஐ ராமச்சந்திரனிடம் சொன்னதன் தொடர்ச்சியை தீனா மல்லிகாவிடம் சொல்லிக் கொண்டிருந்தான். இந்த ஊருக்கு நான் சில சமூக விரோதிகளை பிடிக்க வரப்போறதா தான் நினைச்சேன். ஆனா உன்னை பிடிச்சு போய் கல்யாணம் பண்ணிப்பேன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல என்று கண்களை சிமிட்டினான். கிருஷ்ணனோ ஆவென்று வாயை பிளந்து பார்த்து கொண்டிருந்தான். வெளியே ஜீப்பில் தீனாவுக்கு கோட்டை கதை சொன்ன பெருசு கைது செய்யப்பட்ட நிலையில் உட்கார்ந்திருந்தது. இன்னொரு ஜீப்பில் பக்கத்து ஊர் பிரசிடென்ட்டும் அந்த ஊர் புள்ளிகள் ஒரு 4 பேரும் கைதான நிலையில் அமர்ந்திருந்தனர். ஊர் மக்கள் அவர்களை ஆச்சரியமாக பார்த்து கொண்டிருந்தனர். எஸ்பி காளிதாஸ் வெளியே வந்து பந்தலுக்கு கீழே நின்று ஊர் ஜனங்களை பார்த்தார். உங்களுக்கெல்லாம் ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். சில நம்பிக்கைகள் அடிப்படையில் ஒரு ஊரையே மறைமுகமா அடிமையா வச்சிருந்தவங்க இவங்கெல்லாம். ஒரு சாபக்கதையை சொல்லி இந்த ஊரோட நிலப்புலன்களோட மதிப்பை ஒண்ணுமே இல்லாம பண்ணி எல்லாரோட கல்யாண வாழ்க்கையிலையும் மறைமுகமா விளையாடினவங்க இவங்க. இது மட்டும் இவங்க நோக்கம் இல்ல. உங்க ஊர் கோட்டையில ஒரு பொக்கிஷ அறை இருக்குது. அதை திறந்து உள்ளே நுழையிறது ஒரு அசாதாரணமான விஷயம். அதுக்குள்ள வெள்ளைக்காரங்க கப்பமா வசூல் செய்த தங்கம் வெள்ளின்னு டன் கணக்குல இருக்குது. இந்த பொக்கிஷம் தான் இவங்க குறி. ஊரு ஒரு பக்கம் பயந்துகிட்டு இருந்தா தான் அந்த கோட்டை பக்கமே எட்டி பார்க்காது. அதை சாமர்த்தியமா பயன்படுத்திக்கிட்டு கோட்டைக்குள்ள ஒரு தேடல் பல வருடங்களா நடந்துட்டு வந்திருக்கு. தைரியமா இப்ப உள்ள போய் பார்த்தா உங்களால நான் சொல்றத புரிஞ்சுக்க முடியும். இதுல எங்க தப்பும் இருக்கு, அரசியல்வாதிங்க தப்பும் இருக்கு. உங்க ஊர் சாபக்கதையை நாங்களும் கொஞ்ச காலம் நம்பிட்டோம். எஸ்பியின் விளக்கம் ஊரையே கட்டி போட்டு விட்டது. இனி யாரும் எதுக்கும் பயப்பட தேவையே இல்ல. எந்த பயமும் இல்லாம கோட்டையை புதுப்பிச்சு அதை ஒரு சுற்றுலா தலமா அறிவிக்க எல்லா ஏற்பாடுகளும் செய்ய போறோம். அதுக்கு முந்தி இன்னும் திறக்க முடியாதபடி ஒரு பெரிய புதிராவே இருக்கிற அந்த பொக்கிஷ அறை சாவியை கண்டுபிடிச்சாகணும். அது இந்த ஊர்ல தான் எங்கேயோ இருக்கு. அநேகமா அதை உங்க ஊர் மாப்பிள்ளை ஆகிட்ட தீனதயாளன் சாரே கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன் என்று சுருக்கமாக சொல்லி முடித்தார். ஊர்க்காரர்களிடம் ஸ்தம்பிப்பு. ஒரு இளைஞன் மட்டும் தயக்கத்தோடு முன் வந்து எஸ்பியை பார்த்தான். என்ன ஏதாவது கேட்கணுமா? ஆமா சார், கேளுங்க. இப்ப அவ்வளவையும் ஒரு சதி செயல்கிற மாதிரி நீங்க சொல்லிட்டீங்க. ஆனா இந்த சாபக்கதை எனக்கு தெரிஞ்சு 80 வருஷமா இருக்குதே. இது சதின்னு தெரியறதுக்கு உங்க டிபார்ட்மெண்ட்டுக்கு இவ்வளவு நாளா தேவைப்பட்டிருக்கு. அந்த கேள்வியை எஸ்பியும் ரசித்தார். நல்ல கேள்விதான் தம்பி நீங்க கேட்டது. இந்த மாதிரி விஷயத்துல ஊர்க்காரங்க ஒத்துழைப்பு எப்பவுமே ரொம்ப முக்கியம். உங்க ஊர் பொறுத்தவரை யாரும் ஒரு சின்ன கம்ப்ளைண்ட் கூட பண்ணதில்ல. அடுத்து என் யூகப்படி இந்த சாபக்கதை தொடக்க காலத்துல பெருசா இல்ல. அப்ப பயம் மட்டும்தான் இருந்தது. முதலா ரயில் வண்டி வந்தப்போ அது வர வழியில இருந்த கிராமத்து ஜனங்கள்லாம் அதை பேயா பிசாசா நினைச்சாங்களாம். காலம் அப்படி. ஆனால் நாள் செல்ல அந்த பயத்தால ஏற்பட்ட பாதிப்பை ஒரு கோஷ்டி தங்கள் கையில எடுத்துக்கிட்டு ரொம்ப புத்திசாலித்தனமா நடந்துகிட்டாங்க. இதுதான் நடந்தது. அப்படின்னா வெள்ளைக்காரங்க வெள்ளித்துறையோட ஆவி உள்ள நடமாடுச்சு. அது அந்த ஆவியை நீங்க கண்ணால பாத்தீங்களா? நான் பார்க்கலாம், ஆனா பார்த்தவங்க இருக்காங்க. சரி, இப்ப வெல்லிங்டன் துறைங்கிற அந்த வெள்ளித்துறையே நீங்க பாக்குறீங்களா? என்ன சார் சொல்றீங்க? வெள்ளித்துறை ஆவியை நீங்களும் ஒரு தடவை இப்ப பார்த்துருங்களேன். இந்த ஊரே திரண்டிருக்கு, ஊரும் பார்த்துடட்டும். எஸ்பி படு கேஷுவலாக சொல்லிவிட்டு தன் ஒரு முடிவுக்கு ஒரு நரைமுடி என்றாகி விட்ட மீசையை நீவிக்கொள்ள அவரது சைகை புரிந்தது போல ஒரு போலீஸ் ஜீப்பில் இருந்து வெல்லிங்டன் துறை அன்றுள்ள அவரது உடுப்புடன் செம்பழுப்பு நிற தலைமுறையுடன் அதற்கு மேல் ஒரு ஹேட்டுமாக இறங்கினார். ஏனோ முகத்தை மூடிக்கொண்டார். கையை எடுத்துட்டு வெறப்பா துரை மாதிரியே நில்லுங்க துரை என்று எஸ்பியும் கிண்டலாக கூறிட துரையின் கையும் தயக்கமுடன் கீழிறங்கியது. ஆனாலும் தலையை குனிந்து கொண்டார். எஸ்பி அருகில் சென்று அவனது மோவாய் கட்டையில் கை வைத்து தூக்கி முகத்தை அனைவருக்கும் காண்பித்தார். ஆட்டுக்காரன் பெரியசாமி, அடப்பாவி நீயா? இவனேதான். ஒரு வகையில பாவம் இவன். 1000க்கும் 500க்கும் தான் இவன் வேஷம் போட்டான். ஆனா இவன் பின்னால் இப்படி எல்லாம் நடமாட்டம் இருக்கிற மாதிரி செய்தாதான் இப்ப இருக்கிற காலத்துல பயமுறுத்த முடியும்னு நினைச்சது இதோ இந்த பெரிய மனுஷனுங்க. எஸ்பி போலீஸ் ஜீப்பில் அமர்ந்திருந்த வையாபுரி மாதிரி பெரிய மனிதர்களை காட்டினார். வையாபுரியும் கையெடுத்து ஊரை பார்த்து கும்பிட்டார். என்னை மன்னிச்சிடுங்க. ஐயா சொன்ன மாதிரி சாபம் பிடிச்ச ஊருங்கிற நம்பிக்கையை பயன்படுத்தி ஊரோட மதிப்பை எல்லா விதத்திலையும் குறைக்கிறது தான் என் நோக்கமா இருந்தது. எனக்குன்னு பூர்வீக சொத்து எதுவுமே இல்ல. ஆனா நான் இப்படி செய்தா இங்க இருக்கிற நிலப்புலன்களை சிலர் மலிவா விற்கும் பொழுது வாங்குறவங்க கிட்ட இருந்து நல்ல கமிஷன் எனக்கு கிடைக்கும் என்ன கிடைச்சிச்சு. அப்படியே கோட்டைக்குள்ள பொக்கிஷ அறையை திறந்துட்டா அதுல இருக்கிறதுலயும் பங்கு தர்றதா சொன்னாங்க. நானும் எப்ப எவ்வளவு காசை பார்க்க போறோம்னு சம்மதிச்சிட்டேன். வையாபுரி ஒப்புதல் வாக்கும் மூலம் அளித்தார். தீனதயாளனும் வேட்டியை மடித்து கட்டிக்கொண்டு கிருஷ்ணனுடன் வெளியில் வந்தான். சார், இவங்களை ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போங்க. நானும் கிருஷ்ணனும் போய் சாவியோட வரோம். அப்போ உங்களுக்கு சாவி இருக்கிற இடம் தெரிஞ்சு போச்சா?
எனக்கு ஒரு யூகம் இருக்கு. அது சரியா இருந்தா சாவி நிச்சயம் கிடைக்கும். நாங்க உங்க உதவிக்கு வரலாமா என்றார் எஸ்பி. வேண்டாம் சார், நான் பாத்துக்கிறேன். சாவி கைக்கு வந்த பிறகு சொல்றேன். எதுக்கும் எல்லா பத்திரிகை டிவிகளுக்கும் தகவல் சொல்லிடுங்க. கோட்டை முன்னால அவங்க தயாரா இருக்கட்டும். தீனா, மீடியாவுக்கு கடைசியா சொல்லலாமே. இல்ல சார், பொக்கிஷ அறையை திறக்கும் பொழுது ஊரும் மீடியாவும் கட்டாயம் இருக்கணும். இந்திய ஜனாதிபதி வரை அதை நீங்க திறக்க போறதை பார்க்கணும். உள்ள பொக்கிஷமும் இருக்கலாம், எதிர்பாராத ஏதாவது இருக்கலாம். ஆகையால் நமக்கான த்ரில் எல்லாருக்கும் ஏற்படட்டுமே. ரைட் சார், நீங்க முதலில் சாவியோட வாங்க. எஸ்பி தீனாவுக்கு விடை கொடுத்தார். வாடா கிருஷ்ணா. தீனாவும் கிருஷ்ணனின் தோள் மேல் கை போட்டு இழுத்தான். அந்த மரியாதை அவனுக்கு கூச்சத்தை தந்தது. தீனாவின் புதிய பரிமாணம் அவனை பிரமிக்கவும் வைத்திருந்தது. கால்கள் பின்ன தீனாவுடன் சேர்ந்து நடந்தான். மல்லிகாவும் பூரிப்புடன் பார்த்து கொண்டிருந்தாள். கோட்டை வாசல். முதல் தடவையாக துளியும் அச்சமின்றி தீனாவும் கிருஷ்ணனும் அதற்கு முன் போய் நின்றனர். உள்ளே போலாமா? தாராளமா, அதான் நீ கூட இருக்கியே. உள்ள உனக்கு நிறையவே அதிர்ச்சிங்க காத்திருக்கு. பீடிகையோடு கிருஷ்ணனை அழைத்து கொண்டு நடந்தான். ராயல் கோர்ட் ஹால் வரவேற்றது. சுவரில் வெள்ளைக்கார அதிகாரிகளின் படங்கள் வரிசையாக இருந்தது. வெல்லிங்டன் துரையும் செவ்வந்தியும் சேர்ந்திருந்த படம் ஒரு தனியழகாக காட்சி தந்தது. செவ்வந்தியை துரை காதலிச்சுதான் தன் அதிகாரத்தை பயன்படுத்தி இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கணும். வந்து கொஞ்ச நாள் வாழ்ந்திருக்கார். ஆனா அவ இங்க வந்து வாழ்ந்தது பொறுக்காம வெல்லிங்டன் பிரபுவோட மனைவி கிளாரா செவ்வந்தியை நாயை ஏவி விட்டு கொலை செய்துட்டாங்க. செவ்வந்தியோட மரணம் வெல்லிங்டன் துறையை அப்படியே உருக்குலைச்சிருச்சு. கொஞ்சம் கூட தயவு தாட்சிணையும் பார்க்காம தன் மனைவி மற்றும் உறவினர்களை சுட்டு கொன்ற வெல்லிங்டன் பிரபு தன்னையும் சுட்டுக்கிட்டு தற்கொலை செய்துகிட்டார். கஜானா அறை பொறுப்பான மிஸ்டர் ஒயிட்டும் சுரப்பட்டு இருந்துட்டதால அவரோடவே கஜானா பற்றின ரகசியமும் அடங்கி போச்சு. அப்புறமா வந்த வெள்ளைக்கார அதிகாரிகள் அவ்வளவு உடம்பையும் எடுத்து இங்கேயே பின்னால போட்டு புதைச்சு கல்லறை தோட்டத்தை உருவாக்கினாங்க. இதை நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு சொல்றேன் வா. தீனா விளக்கங்களுடன் தொடர்ந்து நடந்தான். நடந்து செல்லும் வழியெங்கும் அங்கங்கே குழிகள், பள்ளங்கள், எல்லாமே பொக்கிஷ புதையலை தேடி செய்யப்பட்ட வேலைகள். அங்கங்கே எலும்புச்சம்பழம் துண்டுகளும் கோழி உடல்களும் பலி கொடுத்து பூஜிக்கப்பட்டதை சொல்லாமல் சொல்லின. குறிப்பாக ஒரு அறையில் கிடந்த 9 மேஜைகளின் மேல் ஒரு எலும்பு கூடு மட்டும் கிடந்தது. இது இங்கே நோட்டம் பார்க்க வந்த பத்திரிகை நிருபர் உடம்பு. அவரை பயமுறுத்தி கொன்று இப்படியே வெளியே உடம்பை போட்டுட்டாங்க. தொடர்ந்து பத்திரிகையில இருந்து யாராவது வந்தா பயத்துல செத்தது நியூஸ் ஆகட்டும்னு அவங்களோட எதிர்பார்ப்பு. ஆனா உடம்பு அழுகி எலும்புகள் மிஞ்சினதுதான் மிச்சம். இந்த 9 மேஜைகள் மேலதான் வெல்லிங்டன் பிரபுவோட உடம்பும் உறவினர்கள் உடம்பும் பிணமா கடத்தப்பட்டிருக்கு. அதனால தான் இந்த மேஜைகள் பக்கம் பக்கமா கிடக்குது. தீனா தெளிவாக விளக்கி கொண்டே கல்லறை தோட்டத்திற்குள் சென்றான். காடாய் பெரும் புதராய் அங்கே செடிகொடிகள், அதற்குள் சமாதிகள் புதைந்து கிடந்தன. சமாதி முகப்பில் பெயர் பலகையும் அதில் புதைக்கப்பட்ட தேதி குறிப்பும் இருந்தது. எல்லாவற்றிலும் ஒரே தேதி. அதை கிருஷ்ணனுக்கு காட்டிய தீனா, இந்த தேதிக்கு 2 நாள் முன்னாலதான் செவ்வந்தி இறந்து அவ உடம்பு பொன்னியம்மன் கோவில் கிட்ட புதைக்கப்பட்டது. அந்த சமாதியிலையும் புதைக்கப்பட்ட தேதி குறிப்பு இருக்கான்னு பார்த்தேன். இந்த தத்துவத்துல பெரிய அளவுல குறிப்புகளுக்கு இடமில்ல. ஆனா இந்த சமாதியை கட்டினவன் தான் அங்கேயும் கட்டினவன். இரண்டலையும் கார்னர்களை மடக்கி விட்டிருக்கிறதை செய்முறை ஒன்னா இருக்கு பார். தீனா துப்பு துளக்குவதற்கு ஒரு உதாரணம் போல பேச பேச கிருஷ்ணனின் ஆச்சரியம் கூடிக்கொண்டே போனது. அந்த சமாதியில் ஒயிட்டின் சமாதி முன் போய் நின்ற தீனா அந்த சமாதியை இடிக்க தயாரானான். அதற்கு உதவுவது போல அங்கே ஒரு கடப்பாறை மண்வட்டி ஏற்கனவே போடப்பட்டிருந்தது. தீனா, சமாதியை இடிக்கிற என்றான் கிருஷ்ணா. பொக்கிஷ அறை சாவி வேண்டாமா? அது இந்த சமாதிக்குள்ளையா இருக்கு? இங்கதான் இருக்கணும். எப்படி அவ்வளவு தீர்மானமா சொல்ற? பொறுத்திருந்து பார். தீனா அடுத்த அரைமனையில் சமாதிக்குள் நொறுங்கி கிடக்கும் சவப்பெட்டிகளுக்குள் பாதிக்கு மேல் மண்ணோடு மண்ணாகி விட்ட எலும்பு துண்டுகளை பார்த்தான். மண்டை ஓடு கூட நொறுங்கி சிறு ஓட்டாசிலு போலதான் காணப்பட்டது. ஆனால் இடுப்பெலும்பு இருந்த இடத்தில் சங்கிலியோடு சேர்த்து கட்டப்பட்டது போல அந்த சிலுவை. அதை எடுத்து கையில் வைத்து துடைத்து துருக்களை உதிர்த்து விட்டு கீழ்ப்பாகத்தை திறக்கவும் சிலுவை வடிவில் சாவி கண்ணில் பட்டது. தீனா, அந்த வையாபுரி சொன்ன கதையில தான் எனக்கு இந்த க்ளூ கிடைச்சது. ஒயிட் கொல்லப்பட்டு புதைக்கப்படவும் சிலுவைன்னு நினைச்சு இதையும் கூடவே வச்சுட்டாங்க. ஆனா இதுதான் சாவின்னு ஒயிட்டுக்கும் வெகு சிலருக்கும் தான் தெரியும். ஹால்ல ஒயிட்டோட படத்துல இடுப்புல தொங்கிட்டு இருந்த இந்த சிலுவை என்னை யோசிக்க வச்சுது. பாதிரியார்கள் தான் இடுப்பு அங்கியோட ஜபமாலையில சிலுவையே தொங்கப்பட்டு விட்டுருப்பாங்க. ஒரு சார்ஜென்ட் ஏன் அப்படி வச்சுக்கணும்னு யோசிச்சேன்.
ஒருவேளை சிலுவைக்குள்ள சாவி இருக்கலாம்னு யோகிச்சேன். உண்மையாயிடுச்சு பாரு. தீனாவின் விளக்கம் கிருஷ்ணனை பிரமிப்பில் புதைத்தது. அப்படியே ட்ரெஷரி ரூம் எனப்படும் கஜானா அறை வாசலுக்கு சென்றனர். அந்த அறை வாசல் நொறுங்கி கிடந்தது. தரையில் கூட ஒரே கொத்தல் குரவல்கள். இரும்பு கதவு துருப்பிடிக்காமல் அன்று போலவே இருந்தது. சாவித்வாரம் விரிந்து உள்ளே கம்பி போல சாவிகள் விடப்பட்டு செய்யப்பட்ட முயற்சிகளை எதிரொலித்தது. உள்ளே கந்தகப்பொடி போட்டு தீ வைக்கப்பட்டு வெடித்து திறக்கும் முறையும் முயற்சிக்கப்பட்டிருந்தது. அதனால் கதவில் ஒரு தீஜுவாலை பரவி இருக்கும் தடயங்கள். பாத்தியா, அந்த ஒயிட் எனக்கு என்னன்னு சாவியோட போய் சமாதியில படுத்துட்டான். இங்க இருந்த பேராசை கூட்டம் பலவிதமா முயற்சி செஞ்சிருக்காங்க. இப்ப இருக்கிற டெக்னாலஜில இந்த கதவை தூள் தூள் ஆக்கிடலாம். ஆனா சப்தம் சுற்று வட்டாரம் முழுக்க கேக்குமே, அதனால வந்தவங்க எல்லாம் தயங்கிருக்காங்க. அதே சமயம் இந்த சாவியே கஜானாவுக்கான சாவி கிடையாது. வேடிக்கைய பார். அந்த சாவியை உள்ளே நுழைத்து வலிந்து திருப்பினான். கிணுக்கென்று ஒரு சப்தம். அதைத் தொடர்ந்து அந்த பாகம் மட்டும் திறக்க உள்ளே கொத்தாக ஒரு ஜான் நீளத்தில் சில சாவிகள். உள்ளே அந்த சாவிகள் நுழையும் விதத்தில் சாவி துவாரங்கள். இது ஒரு கிளவரான லாக்கிங் மெத்தட். லாக்கர் பார்ட்டையே லாக் பண்ணி வச்சிருக்கிற ஒரு முறை இது. கஜானாக்களை இப்படியெல்லாம் பாதுகாக்கலைன்னா இத்தனை வருஷமா உள்ளே இருக்கிற நம்ம பாளையக்காரர்களோட கப்ப பணமும் தங்கமும் வெள்ளியும் பத்திரமா இருக்க முடியுமா? கேள்வி எழுப்பியபடியே அவைகளை கொண்டு கதவை திறக்க போனவன் திரும்பி பார்த்து சிரித்தான். ஏன் தீனா, திறக்கலையா? மீடியாக்காரங்க வந்துடட்டும், அதனால தான் எல்லா சாவியும் கிடைச்சிருச்சே. சும்மா நாம ஒரு பார்வை பாப்போமே. இந்த கியூரியாசிட்டி தான் கிருஷ்ணா பெருசானா சுயநலமா மாறிடுது. முளையிலேயே அதை கிள்ளிரு, இல்லைன்னா நீயும் ஒரு வையாபுரி மாதிரி ஆயிடுவ என்று சாவிகளை தூக்கி போட்டு பிடித்தான். கிருஷ்ணன் உணர்ச்சி மிகுதியோடு அவனையும் அங்கே கட்டி கொண்டான். தீனா, என் வரையில இந்த பொக்கிஷத்தை விட நீதாண்டா எனக்கு கிடைச்ச பெரிய பொக்கிஷம் என்றான் கிருஷ்ணா. பொன்னியம்மன் கோவிலின் மணி சப்தம் அதை ஆமோதிப்பது போல ஒலிக்கத் தொடங்கியது.